ஹே ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கீங்க நம்புறேன். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். ஏன்னா கொஞ்சம் இன்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால வந்து ஒரு 6 months கேப் விட்டு தான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோவே போடலாமா வேணாமான்னா யோசிச்சுட்டு தான் இருந்தேன். சரி, இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது. 6 months ஆயிடுச்சு. சரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, வீடியோ போட்டுருவோன்னு சொல்லிட்டு vlog எடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இன்னைக்கு வந்து சாட்டர்டே வீட்டில் சும்மா உட்காந்துருக்கவே போர் அடிக்குதுங்க. சரி, நம்ம வண்டியை வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதனால போய் சொல்ல மாட்டேன். போன வாரம் தான் க்ளீன் பண்ணு வச்சுக்கோங்க. போன வாரம் க்ளீன் பண்ண வண்டி இந்த வாரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் வந்து நம்ம டெடி. இருங்க, டெடி பக்காவா இருக்கா பஸ்ஸு? நம்ம பைக்கில் வந்து ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோங்க. அது என்னென்னு வந்து ஒன்று ஒன்றா காட்டுறேன் இன்னொரு வீடியோவில். ஆக்சுவலாக வெயில் போட்டு வளர்ந்து எடுக்குதுங்க. கொஞ்சம் தான் இந்த வெயில் நின்னேன், அதுக்குள்ளே தலை சூடாயிடுச்சு. அந்த அளவுக்கு குழந்தை எடுக்குது வெயில். ஃபேமே ட்விஸ்ட் என்னன்னா, வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு ஷாம்பு காலி ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக 2 பாக்கெட் இருந்துச்சு. அந்த 2 பாக்கெட் வச்சு மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தேன், அதுவும் காலி ஆயிடுச்சு போல். சரி வாங்க போயிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு ஒரு 10 பாக்கெட் வாங்கிட்டு வந்துடும். ஒன்று இல்லை 2 இல்லை 10 வாங்கிட்டு வந்துருக்கோம். ஒரு வாட்டர் வாஷ்க்கு மேக்ஸிமம் 3னா கூட 3 வாட்டர் வாஷ் பண்ணலாம் தெரியும். என்கிட்ட வந்து இந்த ஒயர்லெஸ் மைக் இல்லை, வயர்டு தான் இருக்குது. வயர்டு வச்சு என்னால் வந்து vlog பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அது தெரியுது பார்த்தீங்களா, எங்கள் அப்பா வண்டி. அந்த வண்டியில் வந்து கேமரா வச்சுட்டு மியூட்டில் போட்டுடுறேன். பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ப்ளே பண்ணி விட்டுறேன். பார்த்து ரசிங்க நான் எப்படி தான் க்ளீன் பண்ணுறேன்னு வண்டியை. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 5 to 6 minutes வீடியோ தான் இருக்கும். இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வண்டியை க்ளீன் பண்ண போகலாமா? ஃபேமே ஃபைனலாக நம்ம டெடியை வந்து வாஷ் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போது வண்டி. ஸோ இந்த அளவுக்கு பளிச்சுன்னு இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை. எப்போ நான் வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தேன், ஒரு வாரம் ஆகிடுச்சுங்க வண்டி வாட்டர் வாஷ் பண்ணி. இப்போ தான் நான் பார்க்குறேனே. இப்போ தான் வண்டி பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. நம்ம கியூட்டி பைக் பார்க்குறீங்களா? பாருங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஸ்க்ராட்ச் ஒன்று வந்துடுச்சுங்க. அது யார் போட்டான்னு தெரில, யார் பண்ண வேலைன்னே தெரில. ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சுங்க எனக்கு. அந்த டேவே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 1 month முன்னாடி தான் இங்கே நிறுத்திட்டு போனாங்க வண்டியை. எவனோ வந்து ஸ்க்ராட்ச் போட்டு விட்டான். நமக்கு வந்து ஆகாதவான்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த பெயின்லாம் வந்து பைக்கர்ஸுக்கு தான் புரியும். அந்த பைக்கை லவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த பெயின்லாம் புரியும். நான் ரொம்ப மன உடைச்சலாகிட்டுங்க இதை பார்த்துட்டு. சரி ஓகே ஃபேமே, நாளைக்கு காலைல வந்து இந்த வீடியோ வந்துடும் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு 5:30 போல் நான் வீட்டிலேருந்து கிளம்புவேன். மார்னிங் ரைட் மாதிரி. நாளைக்கு காலைல வந்து அந்த வீடியோ வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? பாய், லவ் யூ ஃபேமே. பாய் 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 பாய்.